தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. பெருமளவில் ஆண்கள் மட்டுமே அதிகம் வாசிக்கும் தவிலை ஆர்வமோடு கற்றுக்கொண்டு நயத்துடன் வாசித்து விருதுகளை பெற்றுள்ளார் மன்னார்குடியைச் சேர்ந்த பெண் கலைஞர் ஒருவர். இசைமணக்கும் தஞ்சை மண்ணில் புதிய பூபாலம் இவர். மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த அமிர்தவர்ஷினி சட்டக்கல்லூரி மாணவி. இவர் 7 வயதிலிருந்தே இசை மீது உள்ள ஆர்வத்தில் தவில் பயின்று வருகிறார். தற்போது வரை 300க்கும் மேற்பட்ட மேடைகளில் வாசித்து மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு சென்று தவில் வாசித்து பல ரசிகர்களை கொண்டிருக்கிறார். பெண்கள் அதிகம் விரும்பாத ஆண்கள் மட்டுமே வாசிக்கக்கூடிய தவில் வாசிப்பில் ஈடுபட்டு ஆண்களுக்கு நிகராக தவிலை தட்டி பார்க்கிறது இளம் பெண்ணின் கரங்கள். அப்பா அம்மா 2 பேருமே மியூசிஷியன்ஸ். ஸோ தாத்தா எல்லாருமே மியூசிஷியன்ஸ் அப்படின்றனால வீட்டில் நிறைய வாசிப்பாங்க. ஸோ வீட்டில் நிறைய வாசிக்கிறதெல்லாம் பார்த்து ஸோ நம்மளும் மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுவும் பர்டிகுலராக ரிதம் சைடில் ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, அப்பா அம்மா கூட நான் நிறைய கான்சர்ட் போவேன். அப்பா அம்மா வாசிக்கும் போது நான் பின்னாடி அந்த தம்பூரா போடுவாங்க. ஸோ நான் அப்பா அம்மா கூட போவேன். அப்போ போகிறப்போ நிறைய பார்க்கும்போது பெண்கள் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிக்கிறாங்க. லைக் வீணை, வயலின், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பெண்கள் வாசிக்கிறாங்க. இன்க்ளூடிங் நாதஸ்வரம் கூட பெண்கள் வாசிக்கிறாங்க. பட் இந்த தவில் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரேர். நம்ம பார்க்கவே முடியாது பெண்கள் தவில் வாசிச்சு. 2 குருக்களிடம் தவில் வாசிப்பின் அடிப்படை நுட்பங்களை கற்றுக்கொண்டாலும் கற்பதற்கு தினம் தினம் புது அம்சங்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார் அமிர்தவர்ஷினி. ஆதிச்சபுரம் AB ராமதாஸ் தாத்தா அவங்க கிட்ட தான் நான் அடிப்படை பாடம் பேசிக்ஸ் எல்லாமே நான் அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கலைமாமணி, அடுத்தது அவங்க அப்ராட் போயிட்டாங்க. ஆதிச்சபுரம் AB ராமதாஸ் தாத்தா அப்ராட் போனதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன க்ரோ அப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கலைமாமணி கோவிலூர் KG கல்யாண சுந்தரம் தாத்தா கிட்ட நான் டிசைபிளா ஜாயின் பண்ணேன். அவங்க அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸ்டா நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல விருதுகளை பெற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என புன்னகைக்கிறார் தவிலிசை நாயகி அமிர்தவர்ஷினி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் செய்தியாளர் காதர் ஹுசைன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.